ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தான். ஸோ இதோட இன்னொரு நேம் என்னென்னா தேல்ஸ் தியரம்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். A straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோமா, அந்த லைன் வந்து மீதி ரெண்டு சைடை டிவைட் பண்ணுறது வந்து சேம் ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஏபிசி அப்படிங்கிறது என்னென்னா ட்ரையாங்கிள். இப்போ நான் டிஇ அப்படிங்கிற அந்த லைன் செக்மெண்ட், அதாவது எல் அப்படிங்கிற அந்த லைனை வரைகிறேன். எதுக்கு பேரலானா, இந்த பிசிக்கு பேரலாக வரைகிறேன். இதுவும் பிசியும் டியும் பேரலாக இருக்க மாதிரி வரைகிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இங்கே டிவைட் பண்ணுற ரேஷியோ, அதாவது ஏடி பை டிபி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏஇ பை இசிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரூஃப் பார்க்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. டிங்கிற பாயிண்ட் வந்து ஏபியில் உள்ள அந்த லைன், அந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த லைன் கட் பண்ணுற அந்த பாயிண்ட் டியும். அதே மாதிரி ஈங்கிற பாயிண்ட்டு அந்த லைனு ஏசியில் கட் பண்ணுற அந்த பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஇங்கிறது பிசிக்கு பேரலல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ சேம் ரேஷியோவில் இருக்குன்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏடி பை டிபி விச் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். ஸோ தட் இஸ் டு ப்ரூவ் ஏடி பை டிபி விச் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ ரெண்டும் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசின்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள், ஏடிஇனா இந்த சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இதில் பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ஏடிஇ தனியாக வரைஞ்சிக்கிட்டேன், ஏபிசி தனியாக வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த டிஇயும் பிசியும் பேரலல். அப்போது இந்த ஏபிங்கிறது இந்த ரெண்டு லைன் பேரலல் லைனுக்கு டிரான்ஸ்வர்சல் லைனாக இருக்கும். அப்போ இது டிரான்ஸ்வர்சல்னால் இந்த பிங்கிற ஆங்கிளும் இந்த டிங்கிற ஆங்கிளும் என்னவாக இருக்கும்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். அப்போ ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிஇயும் பிசியும் பேரலல். அப்போ இந்த ஏசியை பார்த்தோன்னா டிரான்ஸ்வர்சல் லைனாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் சிங்கிற ஆங்கிளும் இந்த ஈங்கிற ஆங்கிளும் எப்படி இருக்கும்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் இயும் ஆங்கிள் சியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கிள் பாருங்களேன். ஸோ இதில் இந்த ஏங்கிற ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள்லேயும் குட்டி ட்ரையாங்கிள்லேயும் இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிள்லேயும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் இந்த ஏங்கிற ஆங்கிள் காமனாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏ வந்து ஈக்குவல் டிஏஇ, அந்த ஆங்கிள் நடுவில் வர மாதிரி எழுதிக்கணும். இஏடி எழுதினாலும் கரெக்டு தான், டிஏஇ எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ இந்த ஆங்கிள் இங்கே உள்ள இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்போ பிஏசி எழுதிக்கலாம், இல்லைனா சிஏபின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். எதனால், ரெண்டுமே காமன் ஆங்கிளாக இருக்குதுன்னு சொல்லி போட்டோம், அதனால். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிங்கிற ஆங்கிளும் பிங்கிற ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸுங்கிறதுனால. ஆங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி அப்படின்னு எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த ஈங்கிற ஆங்கிளும் சிங்கிற ஆங்கிளும் ஈக்குவல், அதனால் ஏஇடியும் ஏசிபியும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி கூட எழுதிக்கலாம், டிஇஏனும் எழுதிக்கலாம், இல்லைனா பிசிஏ அப்படின்னும் எழுதிக்கலாம் இந்த ஆங்கிளில். ஸோ மாற்றி மாற்றி எழுதினாலும் பரவாயில்ல, அந்த ஆங்கிள் வந்து நமக்கு நடுவில் வர மாதிரி எழுதிக்கணும். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் எழுதிட்டோம். இந்த ஏங்கிற ஆங்கிள் வந்து காமன் ஆங்கிளாக இருக்குது, அதனால் அது காமன் ஆங்கிள். ஏடிஇயும் ஏபிசியும் டிஇயும் பிசியும் பேரலுங்கிறதுனால ஏபி வந்து டிரான்ஸ்வர்சலாக இருக்குது. அப்போ அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும் டியும் பியும். அப்போ இது என்னது, ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே தான் இந்த இடத்துல என்னென்னா ஏசி வந்து நமக்கு டிரான்ஸ்வர்சலாக இருக்குது, டிஇ வந்து பிசி பேரலல், ஏசி வந்து டிரான்ஸ்வர்சல் லைன். அப்போது ஆங்கிள் இயும் ஆங்கிள் சியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால அந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, ட்ரையாங்கிள் ஏடிஇ வந்து ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிமிலாரிட்டியில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து
காமன் ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சிமிலர் ட்ரையாங்கிளில். ஸோ இந்த ஏடிங்கிற சைடுக்கு இந்த ட்ரையாங்கிளில் ஏபி கரஸ்பாண்டிங்காக இருக்குது. இதில் டிஇங்கிற சைடுக்கு பிசி கரஸ்பாண்டிங்காக இருக்குது. ஏஇங்கிற சைடுக்கு ஏசி கரஸ்பாண்டிங்காக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏடி பை ஏபி which is equal to இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ அடுத்த கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே டிஇ பை பிசின்னு எழுதிக்குவோம். அடுத்து ஏஇ பை ஏசின்னு எழுதிப்போம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். இதில் சிமிலர் ட்ரையாங்கிளில். ஸோ இப்போ எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் வச்சு நம்ம எதுவும் ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. நமக்கு இந்த சைடில் உள்ள சைட்ஸை மட்டும்தான் நம்ம ரேஷியோ வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதனால் அந்த பேஸ் வச்சுருக்க டிஇ பை பிசி அதை நம்ம விட்டுடலாம். மீதி ரெண்டையும் எடுத்துப்போம். ஸோ அப்போ ஏடி பை ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏசின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இதை மறுபடியும் ரெசிப்ரோக்கலாக எடுத்து எழுதிக்கிறேன். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். ரெண்டு சைடும் என்ன எழுதிக்கிட்டேன்னா தலைகீழாக மாற்றி எழுதிக்கிட்டேன். இங்கே ஏபி கீழே இருக்குது, இங்கே ஏபியை மேலே வச்சு எழுதிக்கிட்டேன். ஏடி மேலே இருக்கிறத கீழே வச்சு எழுதிட்டேன். அதே மாதிரி ஏசியை மேலே வச்சு ஏஇயை கீழே வச்சு எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த ஏபிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த ஏபிங்கிறத ஏடி பாதி டிபி பாதி அப்படி பிரிக்கலாம். அப்போ ஏடி ப்ளஸ் டிபி அப்படின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி ஏசிங்கிறதையும் எப்படி பிரிக்கலாம், ஏஇ ப்ளஸ் இசின்னு பிரிக்கலாம். ஸோ ஏபியை ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதிக்கிட்டேன், ஏசியை ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஏடி வந்து காமனாக இருக்குது. இந்த இதில் மேலே உள்ளது ரெண்டுக்கும், இதுக்கும் காமன் இதுக்கும் காமன், ரெண்டுக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிட்டேன். அப்போ ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஏஇ ப்ளஸ் இசிக்கு ஏஇ வந்து காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 180 180 180 இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1 மட்டும் இருக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் இந்த இது அப்படியே கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த இது அப்படியே கிடைக்கும். இப்படி தான் கிடைக்கும். 1 ப்ளஸ் டிபி பை ஏடி விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசி ப்ளஸ் இசி பை ஏஇன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 1 ரெண்டும் என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த 1 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், டிபி பை ஏடி விச் இஸ் ஈக்குவல் டு இசி பை ஏஇன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு மறுபடியும் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம், ரெசிப்ரோக்கல் மேலே உள்ளதை கீழேயும் கீழே உள்ளதை மேலேயும் போட்டு மாற்றி எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஏடி பை டிபி விச் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஏடி பை டிபி விச் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த லைனானது இந்த ரெண்டு சைடையும் ஈக்குவல் ரேஷியோவில் பிரிக்கி அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்னென்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.